அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். பிரிக்க முடியாதது தேசிய ஜனநாயக கூட்டணியும், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் அப்படின்னு சொன்னா சமகாலத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்குங்க. அந்த அளவுக்கு பல்வேறு பஞ்சாயத்துகள் என்டிஏ கூட்டணிக்குள்ளார, பாஜக கூட்டணிக்குள்ளார தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பாக எடப்பாடி இல்லாம வேற யாராவது ஒருத்தர நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினா, நாங்க ஆதரவு குடுக்கறதுக்கு குறித்து யோசிப்போம், கொடுப்போம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பேசல. ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு டிடிவி தினகரன். இன்னொரு பக்கம் இணைப்பு போன்றவற்றை வலியுறுத்திக் கொண்டே இருக்காரு. அவரும் பிரஷர் போடுறாரு ஓபிஎஸ். அதே நேரத்துல இவை எல்லாமே என்டிஏ கூட்டணிக்கு நெருக்கடியா, குறிப்பாக எடப்பாடிக்கு இவை எல்லாமே பெரும் அழுத்தங்கள கொடுக்குதா, பிரச்சனைகள கொடுக்குதா? இல்ல அவரு அத கூலா ஹேண்டில் பண்றாரா? எப்படி இதெல்லாம் பார்க்குறாரு, சமாளிக்கிறாரு அமித்ஷா? என்னதான் நடந்துட்டு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளார? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். ஆளுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க. என்னன்னு தான் பார்த்துருவோமே. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை. எடப்பாடிக்கு அண்ணாமலைன்னா டிடிவிக்கு நயினார் நாகேந்திரன். புது ரூட்டு, புது வாரு. 5 கணக்கு. எப்படியாவது திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பிடணும். ஏன்னா அவங்க கொள்கை எதிரியும் கூட அப்படின்னு பெரும்பாடு பட்டெல்லாம் அதிமுகவுடன் கூட்டணியை கட்டமைச்சாரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா. தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனா அதிமுகவை சேர்த்துக்கிட்ட அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கட்சியாக அந்த கூட்டணியில இருந்து பிச்சுக்கிட்டு போறாங்க. நாங்க விலகி போறோங்கிறாங்க. தொடக்கத்துல முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், அடுத்து அமமுக விலகுறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஓயாம அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன், அவர் கூட்டணியை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாரு. முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. அப்புறம் திரு ஓபிஎஸ் கிட்ட ஆணவத்தோடு நடந்துகிட்டாரு நயினார் அப்படின்னு அடுக்கடுக்கான புகார்கள். இதுக்கு திரு நயினார் நாகேந்திரன், அப்படிலாம் நான் நடந்துக்கலைங்க, மதிப்பு கொடுக்குறேன், இப்போ கூட அண்ணங்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்லாம் அவரு மறுப்பு கொடுத்திருந்தாரு. சரிங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தினந்தோறும். இப்ப லேட்டஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில பழனிசாமி அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாம வேற யாராவது சிஎம் கேண்டிடேட்டா நீங்க முன்னிறுத்தினா நாங்க கூட்டணி குறித்து யோசிப்போம், ஆதரவும் கொடுப்போம் அப்படிங்கிற ரீதியிலேயே பேசியிருக்காரு திரு டிடிவி தினகரன்க. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து அவரு அவுட் ஆகணும், வேற யாராவது இன் ஆகணும், உள்ள வரணும் அப்படின்னா நாங்களும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார இன் ஆவோம், இல்லைன்னா அவுட் அவுட்டு தான் அப்படின்னு கம்பை எடுத்து சுழற்ற தொடங்கி இருக்கிறார் திரு டிடிவி தினகரன். எதுக்காக இப்படிலாம் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறாரு, அவருடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஒரு 5 விஷயங்களை அடுக்குறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வலுவாக கால் ஊன்ற வேண்டும். அதற்கு முக்கியமாக ஆட்சி மாற்றம் ஏற்படணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அதிகாரத்தில் பங்கெடுக்கலாம். கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அதை ஒட்டி தான். இரண்டாவதாக தமிழ்நாட்டில இருந்து கணிசமான எம்எல்ஏக்களை பெற வேண்டும் பாஜக தனித்து. அதுக்கு இந்த வலுவான கூட்டணி அவசியம்னு நினைக்கிறாங்க. இதுல அவங்களுடைய கணக்கு என்னன்னா, அதிக எம்எல்ஏக்களை பெறும்போது அது மாநிலங்களவை எம்பி எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. 2 அவைகள்லயும் மாநிலங்களவை, மக்களவை 2லயும் ஒரு மசோதா பாஸ் ஆனாதான், ஓகே ஆனாதான் ஒண்ணு சட்டமா மாறும். அந்த பலத்தையும் மாநிலங்களுக்குள்ளாரையும் பலத்தை பெருக்கணும் வீக் மாநிலங்கள்லயும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். மூன்றாவதாக 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் மிக முக்கியமாக பாஜக பார்த்தாலும் அதற்கு அடித்தளம் போடக்கூடிய, வலுவான அடித்தளம் போடக்கூடியதாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா வெறும் வட மாவட்டங்கள், மேற்கு மண்டலங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய வாக்குகளை வச்சு கனவை நிறைவேற்றிட முடியாது. பரவலாக தமிழ்நாடு முழுக்கவே பாஜக வாக்குகளை பெற வேண்டும். வெற்றிகரமான வாக்குகளை பெறணும். இதற்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு வந்து சேரணும். இந்த 2 மாவட்டங்களிலும் தாங்கள் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு கருதுறாங்க திரு டிடிவி தினகரனும், திரு ஓ பன்னீர்செல்வமும், இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலாவும். என்னங்க, அவங்க எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற்று விட்டார்களா அப்படின்னு கேட்டா, அவங்க சோலோவா எங்கேயுமே ஜெயிக்கல. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றிய இவங்க வாங்கக்கூடிய வாக்குகள் பறிக்கலாம் இல்ல. போன தேர்தலையே கிட்டத்தட்ட 25 தொகுதிகளுக்கு மேல
வெறும் 5000 வாக்குகளுக்கு கீழ தான் வெற்றி தோல்வியே நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றத்தையே தீர்மானிச்சது அந்த 5000 வாக்குகள் தான். அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அமமுகவினர். இதற்கடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தெல்லாம் முக்கியமா பார்க்குறாங்க பாஜக. ராமேஸ்வரம் இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா ராமேஸ்வரம் டூ இங்க அயோத்தி, ராமநாதபுரம் டூ அயோத்தி அப்படின்னு அந்த சென்டிமென்ட்டாகலாம் ஒரு கனெக்ட் பண்ற அரசியல முன் வச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல 2024ல இன்னும் ஞாபகம் இருக்கு. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரு 2 தொகுதியிலாம் நிக்க போறாரு. சவுத்துல 1, நார்த்ல 1. சவுத்துல ராமநாதபுரம் இந்த சைடு அவரு வராரு அப்படின்லாம் அப்போ ஒரு பரப்புரை தீவிரமா முன்னெடுக்கப்பட்டது. அகில இந்திய அரசியல், தேசிய அரசியல் இத சவுத் நார்த் கனெக்ட் மூலமாக வலுப்படுத்துறாங்க இந்த பரப்புரைகள் மூலமாக. அதனால ஸ்பெஷலா ஒரு பார்வை, ஒரு நெருக்கம் ராமநாதபுரத்து மேல பாஜகவுக்கும் இருக்குங்க. அதே நேரத்துல ராமநாதபுரத்துல ஆசைய மட்டுமே வச்சுக்கிட்டு வெற்றிய பெற்றுவிட முடியாது. ஏன்னா இங்க தீர்மானிக்கக்கூடிய முதன்மை சக்திகளாக சிறுபான்மையினரும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் சமூகத்தினரும் இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான். அப்ப இத எப்படி அவங்க டாலி பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மறவர்கள், குறிப்பா இந்து முக்குளத்தோர் சமூகத்தினர், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சமூகத்தினருடைய வாக்குகள். இது முழுமையாக இங்க பாஜக பக்கம் ஒருமுகமாக கொண்டு வரணும் அப்படின்னா, அங்க வலுவான தலைவர்களுடைய ஆதரவு வேணும். இந்த இடத்த தான் ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி போன்றவர்களும் நிரப்புறாங்க அப்படிங்கிறாங்க. போன தேர்தலையே நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடத்தையும் பெற்றாரு. கணிசமான வாக்குகளையும் அவர் பெற்றாரு. இத்தனைக்கும் அதிமுகவுல பல்வேறு ஓபிஎஸ்கள களமிறக்குனாங்க. ஆனாலும் ஓபிஎஸ் தான் லீடிங்ல போனாரு. ஒரு சிறு நினைவூட்டல்ங்கிறாங்க. அப்ப ஓபிஎஸ், டிடிவி இல்லாம தங்களுடைய சென்டிமென்ட்டான மாவட்டங்களையும் கூட பாஜக வெற்றிகரமாக மாற்ற முடியாது. இதே மாதிரி தான் தேனி மாவட்டம், அப்புறம் விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும், கொஞ்சம் திருநெல்வேலியிலும் டிடிவி அவருக்குன்னு தனித்த செல்வாக்கும் இருந்துட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லைப்புற மாவட்டங்களை அதிகமா அவங்க கணக்கு போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா சென்னையில கொஞ்சம் வலுவா இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே போனோம்னா சவுத்துல இந்த பக்கம் ராமநாதபுரத்தை டார்கெட் பண்றாங்க. அப்படியே அதுக்கு கீழே போயிட்டு கன்னியாகுமரி அங்கெல்லாம் கொஞ்சம் வலுவா இருக்காங்க. இந்த பக்கம் மேற்கு மண்டலத்துல கோவையிலையும் வலுவா இருக்காங்க. இடைப்பட்ட இடத்துல தேனி, இங்கேயும் தங்களை வலுவா மாத்திக்க துடிக்கிறாங்க. இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்டமாக கைப்பற்றி முழுமையாக தமிழ்நாட்டில் கால் பதிக்கணுங்கிறதும் அவங்களுடைய ஒரு அஜெண்டாவா இருக்கு. சின்ன சின்ன டார்கெட் வச்சு அதை சக்சஸா மாத்தி பெரிய வெற்றியை பெறணும். இதுதான் பாஜகவுடைய ஒரு காலங்காலமான உத்தியாகவும் இருக்கு. பல மாநிலங்களையும் இப்படி செஞ்சிருக்காங்க. அந்த ஆசை எங்களுடைய பங்களிப்பு இல்லாம முழுமை பெறாதுங்கிறது தான் டிடிவியுடைய கணக்கா இருக்கு. இதற்கடுத்து கூட்டணி ஆட்சி என்பதை விடாப்பிடியாக பாஜக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. வெறும் அதிமுகவோடு மட்டுமே கூட்டணி வச்சு பாஜகவால ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. அது ஒரு வகையில எடப்பாடி அவருக்கு தான் சாதகமா அமையும். அதே நேரத்துல பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில சேர்ந்தாதான், அதுவும் பாஜகவுடைய குடையின் கீழே பல்வேறு கட்சிகள் கூட்டணியில சேர்றப்பதான் பாஜக இங்க இந்த கூட்டணியில லீடு எடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கும். எடப்பாடி அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தையும் இது மட்டுப்படுத்தும். அவரை மேல் எழும்பாதபடியும் பார்த்துக்கும். தொடர்ந்து அவரை கண்ட்ரோல்குள்ளார இதுதான் வச்சிருக்கும். அப்ப இந்த பக்கம் பாஜக தங்களை வலுவாக்கிக்கணும். அப்ப இந்த கூட்டணியில கட்டாயமாக ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ், டிடிவி பல புதியவர்களும் வரணும். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் காய் நகர்த்த தொடங்கினாரு திரு டிடிவி தினகரன். இது மட்டும் இல்லாம அண்ணாமலையை பாசிட்டிவா காட்டுவதன் மூலமாக இப்போது நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய தலைவர் நயினாரு நெகட்டிவா தான் இருக்காரு. அவரால மாற்றம் பெருசா இல்ல. எடப்பாடியோடு நெருக்கம் காட்டுறாரு. அவ்வளோதான், அதுல வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னும் உணர்த்துறாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவரும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். முக்குளத்தூர் முகமாக நீங்க மாற்றாக அவரை முன்னிறுத்தினீங்க. ஆனாலும் பெருசா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பதிய செய்யவும் தொடர்ந்து அவரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு டிடிவி. அப்படின்னும் இந்த நகர்வுகளை ஒட்டி தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். சோ பாஜகவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக எடப்பாடியை ஓரம் கட்டி விடலாம். அந்த இடத்துல தங்களை முழுமையாக நிரப்பிக் கொள்ளலாம் என்பதும் டிடிவியுடைய திட்டமா இருக்குங்க.
சரி, இவை எல்லாவற்றையுமே எடப்பாடி அவர்களும், பாஜகவும் எப்படி பார்க்குறாங்க? மாயத் தோற்றத்தை உருவாக்கும் டிடிவி, அண்ணாமலை. கடந்து போகும் எடப்பாடி. திமுக ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வரணும். ஆட்சி அரியணையில அதிமுகவ அமர்த்தணும். அங்க சிஎம்மாக நாம இருக்கணும். என்டிஏ கூட்டணிய வலிமையானதாக மாற்றணும். இந்த டார்கெட்டோட தான் வேகம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. அதை ஒட்டி தான் பரப்புரை முழுக்கவே பாஜகவோடு ஏன் கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 110 தொகுதிகள் கடந்து பயணிச்சிட்டாரு இல்லையா? எல்லா இடங்களையும் அதை மறக்காம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியில இருந்து திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் பலரும் குடைச்சல்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா இப்போ உட்கட்சியில இருந்தும் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரும் புது குடைச்சலை கொடுக்கிறாரு. ஆனாலும் எல்லாவற்றையும் ரொம்ப இயல்பா கேஷுவலா தான் உள்வாங்கிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதாவது என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் இருந்தா மட்டும்தான் சவுத்துல முழுமையாக வெற்றி பெற முடியும். என்டிஏ கூட்டணி நிறைய எம்எல்ஏக்களை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பொய்யான தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படி உருவாக்குனதுல முன்னாள் பாஜக தலைவர், தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலையுடைய பங்கும் இருக்கு. அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவருடைய தூண்டுதலின் பேரிலும், அவருடைய ஆலோசனைகளின் பேரிலும் டிடிவி தினகரன் இப்படி வெளியிலிருந்து குடைச்சல்களை கொடுக்கிறாரு என்பதுதான் எடப்பாடியுடைய முழுமையான டவுட்டா இருக்கு. ஏற்கனவே திரு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர் மூலமாக இந்த தகவல்களை டெல்லிக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவருக்கு எதிராகவும் கம்பு சுட்ட தொடங்கியிருக்காரு டிடிவி. இதுல நயினாரை டார்கெட் செஞ்சதுக்கு பின்னாடியும் அண்ணாமலை அவங்களுடைய ரோல் இருக்கும் அப்படிங்கிறதும் எடப்பாடி அவங்க டீமுடைய ஒரு டவுட்டா இருக்கு. இவை எல்லாவற்றையும் மெசேஜாகத்தான் அங்க மேல அனுப்பியிருக்காங்க. அப்புறம் செங்கோட்டையன் அவரை கட்சியை விட்டே நீக்கிடலாமா அப்படின்லாம் சவுத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான மாஜிக்கள் கொந்தளிச்சாங்க. ஆனாலும் அதை ஹோல்டுலயே வச்சிருக்காரு எடப்பாடி. உடனே அதை ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இவர் பார்த்தன்னு சொல்றாரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை. அந்த சைட்ல இன்னும் தெரிவிக்கல. இருந்தாலும் கூட நம்ம அவசரப்பட வேணாம். அது மேலும் டெல்லியை பகைச்சிட்ட மாதிரி ஆகும். சரியும் கிடையாது. அதே போல அவங்களுமே செங்கோட்டையன் அவர்கிட்ட அனுசரிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியதாகத்தான் தகவல்கள் வருது. இப்படி இருக்க நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே பயணிப்போம். எந்த இடத்திலும் அதிமுகவுக்கு எதிராக அவங்க யாரும் பேசுறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மூலமாக நாம தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பொறுமையா பயணிப்போம். இதுல முக்கியமா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஆதரவாளர்களும் திரளல. அது ஒரு வகையில நமக்கு பாசிட்டிவ் தான். அவருடைய பலம் என்னங்கிறதை இப்ப அவரே ஓபன் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம இன்னும் கூலா நம்முடைய ஆட்டத்தை ஆடலாம். அவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சதுக்கு அவர்தான் காரணம். அதனால வெளியில இருந்து சிலர் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதாலலாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பங்கம் வராது அப்படின்னு முழுமையாக நம்பி ரொம்ப கேஷுவலாக கடந்து போறாங்க அதிமுக தரப்பு. அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக சிலர் ஆழம் பார்க்குறாங்க. டெல்லியும் ஏதாவது அப்படி ஆழம் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது வேற மாதிரி ரூட் எடுத்தா ஏற்கனவே நம்ம எடுத்த ரூட் 2024ல அதை டெல்லிக்கு மறுபடியும் நினைவூட்டிடலாம். அதனால நமக்கு நிறைய லாபம் இருக்கு. நட்டம் பெருசா இல்ல அவங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்னிங் டோனையே வெளிப்படுத்துறாரு நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். தமிழ்நாடு பரபரப்பு. ஐ நோ எவ்ரிதிங் கூல் அமித்ஷா. ஒரு பக்கம் நேபாள் வன்முறை, இன்னொரு பக்கம் மணிப்பூர். இதற்கிடையில துணை குடியரசுத் தலைவராக திரு சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற அந்த விழா. இப்படி பல்வேறு பரபரப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பையும் கவனிக்கவும் தவறல உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள். ஏன்னா 2026ல தமிழ்நாட்டில் வலுவான சக்தியாக பாஜக இருக்கணும் அப்படிங்கிறதும் அமித்ஷாஜியோடைய ஒரு திட்டம் தான். அதனால நூக்கன் கார்னர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. திரு டிடிவி தினகரன் அவரு இப்ப பேசின விஷயங்களும் கவனிக்காம இல்ல. கூட்டணி விட்டு வெளியேறி விட்டு இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களை மாத்தனா நாங்க மறுபடியும் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இதை ஒட்டியும் சில கணக்குகளும் போட்டபடிதான் இருக்காங்க. முதலாவதாக அனைவரும் ஒற்றுமையாக இருந்தா தேர்தல்ல நல்லதுதான், மறுப்பதற்கு இல்ல. அதனால அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியை விட்டு விடவும் விரும்பல. இருக்கிற பிளேயர்ஸ்லயே பெட்டர் பிளேயர் எடப்பாடி தான்.
அவர வச்சு தான் பாஜகவும் 4 எம்எல்ஏக்கள பெற்றது. இன்னமும் இவர்கள்ல அதிக எம்எல்ஏக்களை வெற்றிகரமாக கொண்டு வந்தது எடப்பாடி மட்டும் தான். அதனால அந்த படகுல ஏறி சவாரி செஞ்சு தான் டார்கெட்ட இப்போதைக்கு அடைய முடியும். அவருடைய நகர்வுக்கு எதிராக எதையும் பாஜக செய்ய விரும்பல. அத தான் ஏற்கனவே குறிப்பால உணர்த்தியது. உதாரணமா சொல்லணும்னா, பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் இங்க வந்தப்ப கூட எடப்பாடிய தான் அவரு சந்திச்சாரு. கூட்டணிக்கு அப்புறம் வந்த பிறகு. வேற யாரையும் அவரு சந்திக்க டைம் கொடுக்கல. இதே போல தான் திரு அமித்ஷாவும். 2வதாக திரு செங்கோட்டையன் அவருடைய விவகாரத்திலும் எல்லாவற்றையும் ரிசீவ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டாரு. எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னலும் அவருக்கு கொடுக்கல. அனுசரிச்சு இணைஞ்சு பயணிங்க. முதல்ல உங்களுடைய கட்சிக்குள்ளார பொதுச் செயலாளரோடு இணைஞ்சு பயணிங்க அப்படிங்கிற ரீதியில தான் அட்வைஸ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 3வதாக மிக முக்கியமான தலைவரான மறைந்த திரு ஜி.கே. மூப்பனார் ஐயாவுடைய நினைவு நாள் நிகழ்வு. அதுல அனைவரையும் ஒரே மேடையில அமர்த்திரணும் அப்படின்னு பெரும்பாடுபட்டார், முயற்சி எடுத்தாரு திரு ஜி.கே. வாசன்க. அந்த வகையில தான் திரு டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு கொடுத்தாரு. இந்த பக்கம் திரு எடப்பாடிக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா தினகரன் வந்தா நான் வரல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தவிர்க்கவும், ரொம்ப தர்ம சங்கடத்தோடு டிடிவி தினகரனோடவும் இந்த தகவல பகிர்ந்திருக்காரு. இது டிடிவி தினகரனுடைய ஈகோவ டச் பண்ணதா ஆகிடுச்சு. இத்தனை ஆண்டுகளாக கூட்டணிக்காக இருந்த நம்மள விட்டுட்டு திடீர்னு இப்ப வந்தவருக்கு இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்னு. அதிலிருந்து தான் அவரு வெளிய போயி இந்த அட்டாக் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்காரு. அவருடைய நியாயங்கள், உணர்வுகள புரிஞ்சுகிட்டு அவர சமாதானம் செய்யக்கூடிய வேலைகள்லயும் சில தலைவர்கள் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. 4வதாக திரு விஜயுடைய தாவேக்கா என்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவ காட்டியே இங்க பயம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சேரணும் அப்படின்னு. இருந்தாலும் இன்னும் தாவேக்கா நிரூபிக்கல தங்களுடைய பலத்த. அங்க கூட்டணி சேர்ந்து வாக்குகள பெறலாம். எம்எல்ஏக்களை பெற முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. இத வேற ரூட்ல உணர்த்தி கொண்டு தான் இருக்காங்க. டிடிவி டீம் கிட்ட, ஓபிஎஸ் டீம் கிட்ட. அதே நேரத்துல டிவிகே ரூட் எடுக்குறாங்க இல்லையா? அத கட் பண்ணும் அப்படிங்கிற வேலைகள்லயும் இன்னொரு பக்கம் இறங்கி இருக்காங்க. டெல்லி டீம் அப்படின்னும் சில தகவல்கள் வட்டமடிக்குது. இதற்கடுத்து ஃபைனலாக எதுக்குமே வழிக்கு வரல, கூட்டணிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னா, எப்படி எடப்பாடி அவர்கள கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க? எந்த அஸ்திரத்தை ஏவி வழிக்கு கொண்டு வந்தாங்க? அப்படி சில பல அஸ்திரங்கள் அமித்ஷாஜி கிட்ட இருக்குங்க. அது ஆட்டோமேட்டிக்கா எல்லோரையும் இந்த கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துரும். ஒருங்கிணைந்த கூட்டணி தேவைன்னு அவரு நினைச்சுட்டாருன்னா, கட்டாயம் அத கொண்டு வந்துருவாரு அப்படின்னும் இந்த பின்னணிகள பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள். நம்ம காணொளியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. எப்படியாவது தமிழ்நாட்டுல காலூன்றணும் அப்படின்னு தான் தேசிய ஜனநாயக கூட்டணிய வலுவா கட்டிட்டு இருந்தா, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒரு ரூட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அப்பா மகனுக்கு இடையிலான சண்டையில மகன கட்சியை விட்டே நீக்கிட்டாரு அப்பா திரு ராமதாஸ் மருத்துவர், திரு அன்புமணிய. அவங்களையும் கூட்டு வரணும்னு நினைச்சோமே, எல்லா பக்கமும் பஞ்சாயத்தா, ஆனாலும் சூப்பரா நாங்க கையாண்டுருவோம். நாங்க பார்க்காத பஞ்சாயத்தா அப்படிங்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில லீடு எடுக்கின்ற பாஜகவினர். இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப மாபெரும் எழுத்தாளர் பிரான்ஸ் காஃப்கா அவருடைய எழுத்துக்கள் தான் நினைவுக்கு வருதுங்க. மிக அமைதியாக சிந்திப்பது முட்டாள்தனமான வேகத்தை விட சிறந்தது. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை.